எனக்கு உன் வீட்டுக்காரா அங்க நின்று பார்த்துருக்காரு. உண்மையிலேயே பொம்பளை நினைச்சு வந்துட்டு ஏமாந்து போயிட்டேன். ஆம்பளைதான் பூரா லேசர் பிளேட் சிறப்பு தான். வேற என்ன ஏன்டா மேமொழி வாங்குறது சரி வராதானா? சோறு போட்டு அவங்கள பெசஞ்சு சாப்பிடலாம். ஆனா இந்த தப்புளுக்கு எப்படி சொல்றிய? ஏய் உண்மையுமே அழகா இருக்கு. இங்க காட்டு. என்னடி 3 மாசமா பாத்துட்டியா? அஜித் தொப்புள் 2 தடவை பாத்துட்டியா? அவன்கிட்ட 60 ரூபா வாங்குறான். ஒரு பார்வைக்கு 30 ரூபா சும்மா எல்லாம் வந்து வரல. அஜித் ராஜித் அது ஒரு 60 ரூபா வாங்கினேன். அதை தொடுறதுக்கு எவ்வளோ தொடுறதுக்கு 800 ரூபாய் வாங்கினேன் 2019. 870 ரூபா கலந்து கொடுத்து விட்டு போ சொல்லு. இந்த டூமோ ஒரு வாட்டி தொட்டுக்கிறேன்டா. அதே பாட்டை முடிச்சுக்கிறவா. வேர்கல் என்ன விற்கலையாப்பா? எப்படி விற்க? நீ தான் சாக்கடைக்கில் விழுந்துருன்னு சொல்லிட்டிய. என்னைக்கு அந்த பேப்பர் பிடிச்சி எரிய போது நீ கள்ளப்புறம் அந்த பாக்ஸை போட்டு ஓட போறேன். ஐயோ தீ பிடிச்சிருச்சு வாயில. ஆமா என்னடா வரி மறந்து அந்த வரியும் மறந்து பிடிச்சா நானும் இருக்கிறேன். ஏன் நாத்து நட்டு ஒரிஜினல் கூட தோத்து பேர் முடியும். வந்து ஏமாந்து பெட்டி எழுதி கொடுத்துட்டு போடா. எதை வேணாலும் எழுதி கொடுப்பாட்டி அதை மட்டும் கொடுத்துறேன். முத கையெழுத்து ஒழுங்கா போடுறான். ரவுன்னு ஓடுற அரவுன்னு ஓட்டு விட்டாரு. ரவு கொணட்டுற நாடகத்துல என்ன வேஷம் போட்டு வேணாலும் ஊரை ஏமாத்திக்கலாம். சரி பொம்பளை வேஷம் போடுறது ஏன் பின்னாடி வச்சு குத்துறாங்களா? நீ என்னடா தலை ஸ்டாம்பு ஊத்துற மாதிரி சொல்ற? அது இல்லடா அயோக்கிய பயலே. ஓடி எடுவிட்டோம்டே நன்றி கீரை முண்டை. 2024 படத்துல வந்தோம். தொப்பு கட்டா முண்டே. என்னடா இன்னைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு வராம போயிட்டப்போ. நான் வந்தேன்டா. எங்க வந்த? நீ போன இடத்துல இவர் வரத்துக்கு இருந்த. அதை வச்சு நீ என்ன பண்ண முடியும்? நாய் தேங்காய் ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு தான் கிடக்கணும். அவர் பாவம் ஒரு போட்டோ சாப்பிட்டு போல. சரி என்னை பார்த்தவொடனே அந்த ஆளுக்கு பொம்பளை மாதிரியே தெரிஞ்சிருக்கு. என்ன வந்த? வேட்டியை மடிச்சு கட்டிட்டு என் டவுசரை கலட்டுனே ஓஞ்சு போனேன். அதோட போஞ்ச முகம்தான். ஏன்னா நான் வந்து 15 என்ன இது ரைட் மில்ல மாவு வைக்கிற இது மாதிரி இருக்கு. 5 டவுசரை கலட்டினேன். இழப்பு வந்துருச்சு. 6ஆவது டவுசரை கலட்டினேன். எங்கிட்ட எதைய பார்த்துட்டேன். பார்த்தவொடனே ஐயோ அப்படின்ட்டு கத்திங்கன்னா இறங்கி மாடியில இருந்து குதிச்சு குலக்க ஜாகத்துல இருந்து பாம்பு கிடந்துச்சோ. ஆனா பிரபு சொல்லு. மனசார ஒருத்தனை நான் விரும்பினேன். எவன் அவன்? கட்டையில போறவன். கடைசியில கட்டையில தான் போயிட்டேன். போய் தொலைஞ்ச வரைக்கும் சரி. உன்னை விரும்பினா அப்படித்தான் போகணும். நம்பி கழுத்தை நீட்டினேன். அவன் எது செஞ்சாலும் கூட்டாத்தையும் செய்வானா. நம்ம டிக்கெட்டு கொரோனா லாக்டவுன்ல மரத்துல சீட்டு விளையாடுறவன கல்யாணம் பண்ணிட்டு சரி உள்ள ஒரே ஒருத்தன் சோக்கரை காணா ரம்மியா காணா. எனக்கு 20 வாங்கிட்டு எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் நைட்ல உட்காந்துருக்காங்க. நான் எனக்கு சொன்னேன் எனக்கு கல்லறையில ஒரு பேர் எழுதிக்கங்கடான்ட்டு. அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் என்ன பண்றது சரின்ட்டு கூட்டா சேர்ந்துதான் நாங்க விளையாடுவோம். சரி நம்ம வாழ்க்கையில விளையாண்டு வாங்கிட்டு கூட்டா சேர்ந்து கும்மி அடிச்சா சீட்டு விளையாட்டை முடிச்சுட்டு வாங்கன்னு நான் படுத்துட்டேன். படுத்துட்டா திடீர்னு 1 மணிக்கு
அவுட் அப்படின்ட்டு போச்சு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. பாயிண்ட் முடிஞ்சிட்டு தொப்புல அப்படி முடிஞ்சுக்கிட்டு இப்படின்ட்டேன் வாட ரம்மி வாடான்ட்டேன். ஒரு ஊருக்குள்ள எங்கிட்ட ரம்மி வருது. சண்டால சீட்டு நினைச்சு பிளேட எடுத்து கிழிச்சுட்டான் ரம்மி வாடான். உனக்கிட்ட இருக்கிறதே அது அழகானது ஒண்ணு, அது ஒண்ணுதான். நல்ல வேலைடா. ரம்மி வேணு கவுத்துறேன்னு சொல்லிட்டு சங்குல அடிச்சுட்டாங்க. நல்ல வேலைக்கு கவுத்து ரெண்டு குண்டியில. அதோட எனக்கு வாழ்க்கை மைனஸ் பாயிண்ட் ஆயிருக்குமா. அம்மா வர்றாங்க. வள்ளி வள்ளி என்ன வந்தா வடிவேலந்தா உள்ளி வைத்து முன்னே போட்டா அது கோலந்தா ஆளுமா டோலுமா. இது அந்த பாட்டு கிடையாது. அப்ப என்னமே தெரியும் கூட நாளத்துக்கு வர்ற அந்த பாட்டு கிடையாது. நீ என்ன பெரிய ஏயா ரவுமே, நீ என்ன பெரிய ஒட்டி கிட்டுனா. நன்றி நன்றி சேம் டியூ. சொன்னா சொல்லாதது காதல் இன்பம் இங்கே இல்லாதது. லவ் பண்ண மூடு வரும். என்னது லவ் பண்ற மூடு வரும். இப்ப நான் பாடுற பாட்டுக்கு நீ வாசி அப்படியே. சார் இடுபடு இடுபடும் தானே சொன்னேன், அடிபடும் நான் சொன்னேன். தப்பு தப்புன்னு அடிக்கிறதுல. இப்ப நான் பாடுற பாட்டுக்கு மட்டும் நீங்க கரெக்டா வாசிட்டீங்கன்னா முண்டே கல்லிலிங்கத்துல. என்னப்பா கல்லிலிங்கம்? கல்லிலிங்கம்மா வள்ளிலிங்கம் வள்ளிலிங்கம் 50 ரூபாய்க்கு அவ்வளவு பாடுவேன். கருப்பு கொடி வள்ளிலிங்கம் சாமி மக்களை காக்கின்ற சாமி சாமி போயிட்டாரா போனதுக்கு அப்புறம் ஜாமி ஜாமி மறுபடியும் வந்து 50 ரூபா கொடுத்து படுத்துருவா. அப்புறம் பாடுறேன். ஏன்னா ஆள் ஒரு மாதிரியை மூஞ்சி வேர்த்து வந்து அப்படி சரக்கு பார்த்தியாடா. ஆமா அவரோட உள்ள வந்து இன்னும் 50 ரூபா விடு கட்டிங் போடணும்னு சொல்லிட்டு நான் அவர் வந்த பப்பு நான் இல்லைன்னு சொல்லிடுறேன். நீ தானே பப்புன்னு இல்லையா? ஆசைப்பட்ட கை காமி அந்த ஆள் அப்படித்தான் இருப்பாரு. அம்மா பாருங்க நகைச்சுவை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்படி திறந்து விட்டாயிர எத்தனையோ என்ன நடக்குதுங்க? நல்லா இருக்குமா? 100 வயசுக்கு நல்லா இருக்கு. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க. கண்ணை கொண்டாட்டில நீங்க. ரெண்டு மலை பஸ்ஸிலே அலையிறேன். உடம்பு வலி வேறும். அவர் பண்ற பர்ஃபார்மன்ஸ் பாரு. என்ன அவங்க நடிப்பை பிழுகிறாங்க. அது என்ன நீ வானத்தை பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனா உன்னைய மட்டும் எந்த ஆம்பளையாவது பாத்துட்டானா அது வந்து பஞ்சு பிராண்டு பால்ட் சரியா? அதோட அந்த ஆசையா அந்த ஆளுகள் வராது. எதுக்கு சொல்றியா? என்ன அவன் மூஞ்சி வெடி வச்ச நரி மாதிரி இருந்தாலும் 800 பேர் மிஸ்டு கால் விடுவேன். சும்மாவா? அப்படி ஒரு கணக்கு இருக்கும். ஒண்ணுமுள்ள பிறகு இப்படியே நான் ஊருக்குள்ள போறேன். ஒண்ணுக்கு இருக்க முடியாதா? ஐயா நீ பின்னாடி மல்லாக்க படுக்க முடியாது. இந்த இடத்துக்கு வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. ஏண்டி எனக்கு சந்தோஷம், இந்த பிள்ளைக்கு மகிழ்ச்சி. உனக்கு எப்படி இருக்கு? பூரிப்பு பூரிப்பா? பூரிப்பு ஒரு மகிழ்ச்சி ஒரு புத்துணர்ச்சி. அப்படி இந்த காட்சியை வரும் பொழுது நம்ம காரைக்குடி ஆட்சி மாதிரி பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் பலவிதம் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் பலவிதம் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் பலவிதம் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் பலவிதம். என்று எதுவும் இல்லை என்று உறவை கொண்டே
ஒரு நாள் போயிட்டே இருக்கணும். இத கால மறிந்து நடக்கணும். ஏய் என்னடி பண்ற? பாட்டு முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது. வர வர உனக்கு முடியறதே தெரிய மாட்டேங்குது. பெல் அடிச்சு விடுங்க. அவளுக்கு ஆரம்பிக்கிறதே தெரியல, முடியறதே தெரிய மாட்டேங்குது. உனக்கு எல்லாமே தெரியும். பெரிய நம்ம எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. பச்சை மண்ணு போஸ்ட் முறை யாரும் ஆன்ல இருந்தாங்க. இந்த தொழில எனக்கு பிடிச்ச விஷயம் தெரியுமா? என்ன 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 கலகலப்பா இருக்கட்டும். இந்த தொழில் எனக்கு பிடிக்காத விஷயம் தெரியுமா? பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. வசனம் பரவாயில்ல வரல உட்காந்து கேட்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க 3 பேர் என்ன பண்றீங்க? உள்ள போயிட்டு அடுத்த அனுப்புங்கப்பா. அப்படி யாரும் எனக்கு சொல்லக்கூடாது. அது எனக்கு பிடிக்காத விஷயம். இதை நீங்க 10 மணிக்கு வந்து வெளியே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த ஊர்ல நமக்கு தேங்காய் அவங்க கூட காசு கொடுத்துருக்கோம். சில சிட்டு இங்க வந்து தெரியுமிக்குது. முக்கியமான விஷயம், இவ்வளவு நேரம் ஆடி இருக்கலாம், பாடி இருக்கலாம், விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கலாம். இந்த விளையாட்டுத்தனத்தை இதோ கை புண்ணாயிரத்தை குறிக்க வந்துட்டு நீங்க தொட்டீங்களா? நீங்க 102வது ஆளு. கணக்கு வச்சிருப்பா போல இருக்கு எல்லாத்தையுமே. தொழில நுணுக்க வேணும். தொழில் நுணுக்க வேணும். தெரியுமாடி? தெரியுமா உனக்கு? அப்படின்னா என்ன வார்த்தை சொன்னீங்க? ஏய் அப்படியே நடிப்ப, ஒண்ணுமே தெரியாது நம்மள மாதிரி. ஊருக்கு நீ எப்படி தொழில் நுணுக்க பண்ற? நான் பேசிக்கிறப்ப நேரடியா. நீங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன். கால்ல நீர் ஊருக்கு 60 காசு நான் வாங்குறேன். உனக்கு என்ன பிரச்சனை? கால்ல நீர் அப்படி ஒரு தொழில் நுணுக்க பண்றீல்ல. இப்ப நாடகத்துக்கு வந்தோம்னா நம்ம 2 பேரும் குடும்ப பிரச்சனை பேசலாம். பாடி கிரிக்கி ஒரு விஷயம் தெரியுமா? அவர் செத்ததே உன்னாலதான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்காரு நாரதர். என்ன இவ்வளவு இழுவையா இருக்கு? வண்டி பயங்கரமா பாடுவாராம், பயங்கரமா பேசுவார், பயங்கரமான ஆளும் பாக்குறதுக்கு. பேக்கல இந்த தண்ணியை மட்டும் எடுத்து குடிச்சு. இப்படி என்ன பண்ற? என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாம தான் பண்றான். எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுறாங்களா? ஏமா? எனக்கெல்லாம் அந்த பயமே கிடையாது. ஏன் பயம் இல்லை உங்களுக்கு? நான் பயப்படாத காரணம் என்ன தெரியுமா? என்னங்கம்மா? புராண புயல், இதிகாச சுடர், 18 புராணங்களை தெள்ள தெளிவாக தெரிந்த எங்கள் அண்ணன் வீரத்தேவன் என்று வந்திருக்கிறார். கீழே பாரு, அவர் இப்படித்தான் வருவாரு. கருமத்துல பெண்கள் ஆடை அணியறதுக்கு முதல்ல உள்பாவாடன்னு ஒண்ணு கட்டணும்ல. ஆமா, உள்பாவாடை இப்ப 450 ரூபா வந்துருச்சு. இது மீட்டர் வரும் 13 ரூபாய்க்கு 3 ரூபாய் தராங்க.